ஏன் இந்துக்கள் ஒரு அசுரனின் மகனை வேண்டுகிறார்கள்? மகாபாரத போர் தொடங்கப் போகும் நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் மனதில் ஒரு பெரிய கவலை இருந்தது. அவர் கடோத்கஜனின் மகன் பர்பரிகை நினைத்தார். ஏனென்றால் பர்பரிகனிடம் 3 அம்புகள் இருந்தன. அந்த 3 அம்புகளின் உதவியால் பாண்டவர்களின் முழு படையையும் ஒரே கணத்தில் அழிக்க முடியும். போரில் கலந்து கொள்ள பர்பரி கிளம்பிய போது வழியில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு முனிவர் வேடத்தில் வந்தார். அவர் பர்பரிகனிடம், உன் பலத்தை சோதிக்க விரும்புகிறேன் என்றார். இந்த மரத்தில் இருக்கும் எல்லா இலைகளையும் ஒரே அம்பில் குத்த முடியுமா என்று கேட்டார். பர்பரிக் அம்பை எய்தான். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு இலையை மெதுவாக தன் காலின் கீழ் வைத்தார். பர்பரிகின் அம்பு மரத்திலிருந்த எல்லா இலைகளையும் குத்தி நேராக ஸ்ரீ கிருஷ்ணரின் காலில் வந்து நின்றது. அதை பார்த்தவுடன் கிருஷ்ணர் உணர்ந்தார், பர்பரிக் போரில் கலந்தால் பாண்டவர்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது என்று. உடனே அவர் தன் உண்மையான ரூபத்தில் தோன்றினார் மற்றும் பர்பரிகனிடம், உன் தலை எனக்கு தானமாக வேண்டும் என்றார். ஒரு நொடியும் யோசிக்காமல் பர்பரி தன் தலையை வெட்டி கொடுத்தான். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தான். இந்த போரை முழுவதும் பார்க்க வேண்டும் என்றான். ஸ்ரீ கிருஷ்ணர் அவனின் தலையை ஒரு மலையின் மேல் வைத்தார். அங்கிருந்து பர்பரிக் முழு மகாபாரத போரையும் பார்த்தான். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தார். கலியுகத்தில் நீ ஷியாம் என்ற பெயரில் வழிபடப்படுவாய் என்றார். சொல்லுங்கள், ஜெய் ஸ்ரீ ஷியாம். இதைப் போல மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் காலத்தின் குரல் சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.